பொதுவாக கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதில் எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பைசல் பண்ணணும்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட உதவியோட பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். யுஎஸ் வெனிசுலா மேல அட்டாக் நடத்தினதுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்தியால மட்டுமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பிஇஎல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5% மேல ரைஸ் ஆயிருக்கு. நாட் ஓன்லி இந்தியா, குளோபல் லெவல்ல ரைஸ் ஆயிருக்கு. ஸோ யுஎஸ் வெனிசுலா மேல நடத்தின அந்த மிலிட்டரி அட்டாக்னால ஆயில் இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஆயில் பிரைசஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவ்? இதனால இந்தியன் எக்கனாமிக் என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும்? ஸோ இத பத்தி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அவுட்லுக் நம்ம பார்க்கலாம். யுஎஸ் வெனிசுலா அட்டாக்குக்கு அப்புறம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக் இந்தியால கூட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பிஇஎல் 2லேருந்து 3% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதுல யூகேல ஃபுல்லா 5%க்கு மேல டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு கண்ட்ரினுடைய அதிபரையே கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த உலக நாடுகள் எல்லாமே தற்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. தங்களுடைய நாட்டுகளுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்கிரீஸ் பண்றதுக்காக, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், 2வது எனர்ஜி ஸ்டாக்ஸ். அதாவது வெனிசுலா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வா இருந்தா கூட, அந்த கண்ட்ரில இருந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா, இப்போ சவுதி அரேபியா, ரஷ்யாவ விட ஆயில் ரிசர்வ் அதிகமா இருந்தா கூட, அந்த கண்ட்ரில கிடைக்கக்கூடிய ஆயில் கொஞ்சம் கட்டித்தன்மை உடையது. அதாவது இப்ப நீங்க ஒரு ஒரு தண்ணிக்கும், எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இப்ப தண்ணிய ஈஸியா எடுக்கலாம். ஆனா எண்ணெய அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. அந்த மாரி ஒரு கட்டித்தன்மை உள்ள உள்ள ஒரு ஆயில் தான் வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில். அத எடுக்கிறதுக்கும், அத ரிஃபைன் பண்றதுக்கும் சம் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணணும். நெறைய இன்வெஸ்ட்மென்ட் தேவை. நெறைய எக்யூப்மென்ட்ஸ் தேவை. வெனிசுலாவ பொறுத்தளவுக்கு அந்த கண்ட்ரி ஒரு பிலோ பாவர்ட்டியான ஒரு கண்ட்ரி. அதாவது 80% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ இன்னைக்கும் ட்ரேட் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கண்ட்ரில ஒரு பெரிய ஹெவி இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாததுனால, இந்த இந்த வகையான க்ரூட் ஆயில எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரமும், டெக்னாலஜியும் இல்லாததுனால, இதுவரைக்கும் அவங்களால பெரிய அளவு ஆயில புரொடியூஸ் பண்ண முடியல. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வா இருந்தா கூட, உலகத்துல புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில கம்பேர் பண்ணா, வெனிசுலா 1%க்கும் குறைவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே சைனாவுக்கு ஆயில அவங்க குடுக்கறதுனால, மலிவு விலையில ஆயில குடுக்கறதுனால, யுஎஸ்க்கு அது பிடிக்கல. ஸோ இது ஒரு ஆயில் அரசியல ஒட்டி தான் இந்த இந்த ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இப்ப ரீசென்ட்டா ஆஃப்டர் இந்த அட்டாக்குக்கு அப்புறம் யுஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய டீம் தான் கொஞ்ச நாளைக்கு இத நிர்வகிக்க போறோம். அது மட்டும் இல்ல, வெனிசுலாவுடைய இப்ப புதிய அதிபரும் யுஎஸ் கூட நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ யுஎஸ் மோர் ஆயில புரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய இந்த டெக்னாலஜிய வச்சு மோர் ஆயில் புரொடியூஸ் பண்ணுவாங்க. இதனால டாலர் இண்டெக்ஸும், யுஎஸ் உடைய இந்த ஆயில் எனர்ஜி ஃபீல்டும் இன்கிரீஸ் ஆகும். பெனிஃபிட் அடையும். அண்ட் குளோபல் லெவல்ல ஆயில் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா சப்ளை அதிகமாகும்போது ஆயில் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எஃப்எம்சிஜி செக்டார பொறுத்தளவுக்கும், ஆட்டோ செக்டார பொறுத்தளவுக்கும் ஒரு பாசிட்டிவா இருந்தா கூட, இந்தியன் எக்கனாமிக்கு பாசிட்டிவா இருந்தா கூட, குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஓபெக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஒபெக், ஓபிஇசி. ஸோ இவங்க இன்னும் ஆயில் புரொடியூஸ குறைச்சாங்க. ஆயில்ல நாங்க, அதாவது அரபு நாடுகள் டீம், ரஷ்யாவும் அதுல இருக்குது. ஆயில் புரொடியூஸ் பண்றத நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சடனா ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் ரீசென்ட்டா ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. நாட் ஒன்லி வெனிசுலா, மெக்சிகோ, கியூபா, இந்த கண்ட்ரீஸ், ஈரான், இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமா ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. கிரீன்லாந்தும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்தியாவ பொறுத்தளவுக்கு, இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில வாங்குறாங்க. ஸோ இதனால மேலும் அவங்களுக்கு டாரிஃப் விதிக்கலாம் அப்படிங்கிற மாரி போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு குளோபல் லெவல்ல அன்சர்டினிட்டி இருக்குது. கோல்ட், சில்வர் பிரைஸ் இந்த மாரி எப்போதுமே ஒரு அன்சர்டினிட்டி இருக்கும்போது, கோல்ட், சில்வர் பிரைஸ் தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கும். மெட்டல் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சில்வர் பிரைஸும் ரைஸ் ஆயிட்டு தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் டெக்னிக்கல்
சார்ட் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டே சார்ட் எடுத்துக்கோங்க. ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஓகே. ஸோ கிளியர்லி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். இந்த மாரி சார்ட்ல நம்ம டாப் டூ டாப்பையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ கிளியர் ரேஞ்ச் வந்து தெரியும். ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. இப்ப இந்த இதிலிருந்து ரைஸ் ஆயிருக்கு. அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ், அகெயின் கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் ஒரு ஷார்ப்பா எப்படி ரைஸ் ஆகுது? எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரைஸ் ஆகுது? இதுல ரைஸ் ஆகுதா? மேபி ஒரு ஸ்பைக் வந்தா கூட மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் இந்த பிரைஸ்ல இருந்து அகைன் கீழ ஃபால் ஆகலாம். ஓகே. ஸோ மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் ஒரு புதிய உச்சத்த ஒவ்வொரு முறையும் தொடும்போதும் அது வந்து ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா, இதோடைய மூவ்மெண்ட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட். அதாவது மார்க்கெட் வந்து மேல குளோஸ் ஆற மாரி குளோஸ் ஆகும். ஆனா, ஷார்ப்பா கீழ ஃபால் ஆயிடும். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய பிஹேவியர் இப்படிதான். ட்ரெண்ட பத்தி ரீசென்ட்டா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னுமே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல வைக்கும்போது மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஓவரால் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. சி இதனுடைய பாட்டம் டூ பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. அதே மாரி இந்த டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் ரைஸ் ஆகுதா? சி இது கரெக்ட்டா இந்த உச்சத்துல இருக்கும்போது, நேத்திக்கே ஸ்டூடண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இத செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு இந்த சார்ட்டோட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ல இருக்குது. ஓகே. ஓவரால் ஸ்கினாரியோவ பொறுத்தளவுக்கு 26,140ங்கிற இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்ல இருக்குது. பட் ஓவரால் இதனுடைய ஃப்ளோ, இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாரி வித்தின் இந்த ஜோன்க்குள்ள ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜன டச் பண்ண உடனே மார்க்கெட் உடைய ஃபாலிங் வந்து இருக்குது. புரியுதா? ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல டச் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆவுது. அப்போ இது வந்து அடுத்து இங்க ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் குளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அகைன் இந்த சைக்கிள் வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து என்ன? 25,975. ஸோ இந்த மாரி இதுல தொடர்ந்து கன்டினியூஸா ஃபால் ஆகும். கன்டினியூஸா ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தா கூட, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சி பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து வேலை செய்யாது. இன்கேஸ் இந்த பிரேக் அவுட் அப் சைட்ல வேலை செய்யணும் அப்படின்னா, மினிமம் 5,290 இதுக்கு மேல ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா ரைஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க பாருங்க, அப்படியே ரைஸ் ஆவுது. அதே மாரி ஃபால் ஆவுது. இப்போ ரைஸ் ஆனா கூட, இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து 5,160, 150 இந்த ஜோனா தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இதனுடைய மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கும் 5,300க்கு மேல ரைஸ் ஆகும்போது மட்டுமே பாசிட்டிவா இருக்கும். இன்னைக்கு வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ. தொடர்ந்து நம்ம வீடியோ கன்டின்யூ பண்ணுவோம். ஃபைன். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி.